عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل. இந்த வெள்ளிக்கிழமை நாள் சமூகங்களில் நாங்கள் பிந்தியவர்களாக இருந்தாலும், வேதங்கள் எங்களுக்கு முன்னாடி பலருக்கு வழங்கப்பட்டு இருந்தாலும், எங்களுக்கு பின்னாடி வேதம் வழங்கப்பட்டு இருந்தாலும், நாங்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜும்மா நாள்ல என்ன தொழுகையுடைய ஒரு அமைப்பை பத்தி சொல்லி தர்றாங்க. பொதுவாக ஜும்மால நீங்க பாப்பீங்க, பெரும்பாலான பள்ளிவாசல்கள் 2 பாங்கு முறையை வச்சிருக்கிறாங்க. ஆனா நபிகள் நாயகத்துடைய காலத்துல இந்த செட்டப் இல்லை. எங்களுக்கு என்ன போட்டி? குர்ஆன் சுன்னால உள்ளதை செயல்படுத்தினா முடிஞ்சு, இவ்வளவுதான் விஷயம். இதுலலாம் மாற்று கருத்தெல்லாம் இல்லை, சண்டை போடலாம் முடியாது. நேரடியாக அச்சொட்டாக வரக்கூடிய புகாரியில் வரக்கூடிய செய்தி, அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, புகாரியில் வந்து விட்டது, புகாரில வந்துருச்சு. ஜும்மால வந்து பாங்கு சொல்லும் போதே பள்ளியில் இருக்கணும். அப்ப பாங்கண்டு வந்தாலே அல்லாஹ்வை நினைப்பதற்கு நீங்க விரைந்து செல்லணுமே தவிர நீங்க என்ன செய்ய முடியாது. நாங்க பள்ளிவாசலுக்கு வர்றோம், வீட்டுல மனைவியை வச்சு வியாபாரம் பண்ணலாம், கடையில பணியாளர்களை வச்சு வியாபாரம் பண்ணலாம், அல்லது முஸ்லீம் அல்லாத ஒருவரை வைத்து வியாபாரம் பண்ணலாம். இப்படி எல்லாம் குறுக்கு வழியை தேடுவாங்க. நம்ம மக்கள் குறுக்கு வழி தேடுறதுல ரொம்ப கெட்டிக்காரங்க. நல்ல குறுக்கு வழியை தேடி சம்பாதிக்கிறதுக்கு வழி இருக்குதாண்டே பார்ப்பாங்க. பிசினஸ் டிஎன்ஏல ஊர்னது தானே. ஆனா மார்க்கம் என்ன சொல்லுது? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழளித்தும், அல்லாஹுவின் சத்திய தூதர் எம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய ஒழுக்கவியல் என்ற தலைப்பிலே பல செய்திகளை நாம் பார்த்திருக்கிறோம். அதிலே இன்றைய தினம் ஜும்மாவின் சட்டங்கள் சம்பந்தமாக குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடிய பல செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக இந்த வெள்ளிக்கிழமை நாள் என்பது முஸ்லிம்களுக்கு ஒரு சிறப்புக்குரிய நாள் என்பதை நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். அந்த சிறப்புக்குரிய நாளை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற நேரத்தில், நஹ்னுல் ஆஹிரூன சாபிகூன யௌமல் கியாமா, நாங்கள் தான் இந்த சமூகத்தில், அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட சமூகங்களில் இறுதியான சமூகங்களாக இருந்தாலும், அஸ்ஸாபிகூன யௌமல் கியாமா, கியாமத் நாளுக்கு நாங்கள் தான் நெருக்கமான முந்தி செல்லக்கூடிய சமூகமாக இருக்கிறோம். பைத குல்லு உம்மத்தின் ஊத்துல் கிதாப மின் கப்லினா, எங்களுக்கு முன்னாடி அனுப்பப்பட்ட எல்லா சமூகங்களுக்கும் வேதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. வ ஊத்தினா மிம்பாதி, ஆனால் அவர்களுக்கு பிறகுதான் எங்களுக்கு வேதம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் நாங்கள் தான் மறுமையில் அல்லாஹ்விடத்தில் கியாமத் நாளுக்கு நெருக்கமான, கியாமத் நாளில் முந்தி கொள்ளக்கூடிய சமூகமாக இருப்போம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். ஃபஹாதல் யௌமுல்லதி இஹ்தலஃபு ஃபகதன் லில் யஹூதி வ பஅதகதன் லின் நஸாரா, இந்த நாள் இருக்குது வெள்ளிக்கிழமை நாள், இந்த நாளில் தான் பலரும் சர்ச்சைகள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள், இந்த நாள் பற்றி சர்ச்சைகள் கொண்டிருக்கிறார்கள். அதனால் ஃபகதன் லில் யஹூத், நாளைய தினம் சனிக்கிழமை யூதர்களுக்குரிய நாளாகவும், வ பஅதகதின் லின் நஸாரா,
நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அது கிறிஸ்தவர்களுக்குரிய தினம் என்றும் சஹீல் புகாரியில் 3486வது செய்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறத பார்க்குறோம். அப்போ ரசூலா என்ன சொல்கிறாங்க, இந்த வெள்ளிக்கிழமை நாள் சமூகங்களில் நாங்கள் பிந்தியவர்களாக இருந்தாலும், வேதங்கள் எங்களுக்கு முன்னாடி பலருக்கு வழங்கப்பட்டு இருந்தாலும், எங்களுக்கு பின்னாடி வேதம் வழங்கப்பட்டு இருந்தாலும், நாங்கள் தான் கியாமத் நாளில் நெருக்கமான சமூகமாக இருக்கிறோம். நாட்களில் நாங்கள் தான் முந்தி இருக்கிறோம். வெள்ளி தானே ஆரம்பத்தில் வருது, வெள்ளிக்கு பிறகு தானே சனி, சனிக்கு பிறகு தானே ஞாயிறு வருது, அப்படி தானே இந்த வரிசையில் வருது. ஞாயிற்றுக்கிழமை தான் பொதுவாக முதலாவது திகதியாக இருந்தாலும் இந்த வரிசையில் பின்னாடி வர்றதுனால ரசூலா சொல்கிறாங்க, நாங்கள் முந்தின ஆட்களாக இருக்கிறோம், நாங்கள் தான் இந்த வெள்ளிக்கிழமைக்குரியவர்கள் என்று சொல்கிறாங்க. அப்போ வெள்ளிக்கிழமை என்பது ஒரு முக்கியமான நாள், கியாமத்துக்கு நெருங்கிய சமுதாயத்திற்கு இது வெள்ளிக்கிழமை முக்கியமானது என்றதை ரசூலா சொல்கிறத பார்க்குறோம். இதனுடைய சிறப்பை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, இன்னமின் அஃலலி ஐயாமிக்கும் யௌமல் ஜும்ஆத்தி, இந்த நாட்களில் மிகச்சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை நாள் தான். ஃபீஹி குலிக்க ஆதமு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த நாளில் தான் படைக்கப்பட்டார். வஃபீஹி குபில, அந்த நாளில் தான் அவருடைய உயிர் கைப்பற்றப்பட்டது. வஃபி இன் நஃபுஹத்து, அந்த நாளில் தான் சூர் நஃபுஹா ஊதப்படுவது நிகழும். வஃபி இஸ் சாக்கத்து, அந்த நாளில் தான் மக்கள் மூர்ச்சையாகும் அந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடியதும் இருக்கும் என்று ரசூலா சொல்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட நாள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தோட ரூஹ கைப்பற்றப்பட்ட நாள், சூர் ஊதப்படும் நாள், அதாவது உலகம் அழிவுக்கு கொண்டு வரப்படக்கூடிய நாள். அந்த நாளில் தான் மக்கள் எல்லாம் மயக்கத்தில் இருந்து என்ன செய்வாங்க, மூர்ச்சையிலிருந்து விழுவாங்க என்று ரசூலா சொல்கிறாங்க. ஃபஅக்ஸிரு அலைய மினஸ் ஸலாத்தி ஃபீஹி, எனவே அந்த நாளில் என் மீது அதிகமாக நீங்கள் சலவாத் சொல்லுங்கள். ஃபைன்ன சலாத்தக்கும் மஅரூலத்துன் அலைய, உங்களுடைய சலவாத் எனக்கு எத்தி வைக்கப்படுகின்றன என்று ரசூலா சொல்கிறாங்க. அப்போ ரசூலா இந்த கியாமத் நாளோட நிகழ்வுகளை சொல்லி, முக்கியத்துவத்தை சொல்லி, அந்த நாளில் நீங்கள் பிரத்யேகமாக செய்ய வேண்டிய அமல் என்னென்று சொன்னால் என் மேலே சலவாத் சொல்லணும் என்று சொல்கிறாங்க. இப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, வக்கது அறிந்த யகூலுன பலீத, நீங்கள் அந்த நாளில் அப்படி மண்ணோடு மண்ணை மக்கி போயிருப்பீங்களே, நாங்கள் எப்படி உங்களுக்கு சலவாத் சொல்லலாம்? நீங்கள் இல்லாத நாளில் நீங்கள் மரணத்தை அடைந்த பிறகு வெள்ளிக்கிழமை சலவாத் சொல்கிறீங்க, உங்களுக்கு எத்தி வைக்கப்படும் என்றீங்க, நீங்கள் தான் மண்ணோட மண்ணாக மக்கி போயிருவீங்களே, உங்களுடைய உடல் அழுகி விடுமே, இந்த நிலையில் எங்களுடைய சலவாத் எப்படி உங்களுக்கு எத்தி வைக்கப்படும் என்று சஹாபாக்கள் கேட்குறாங்க. சஹாபாக்கள் விவரம் உள்ளவங்களாக தான் மார்க்கத்தை படிச்சுக்கிறாங்கன்னு விளங்குதா? ஏதோ சொன்ன உடனே இறை தூதர் சொன்னாலும் அப்படியே என்ன செய்யலை, ஆமா சாமி போட்டு ஏற்றுக்கொள்ளணும், தலையை அப்படியே ஆட்டி ஏற்றுக்கொள்ளணும் என்றாலும் சில விஷயங்களை நுணுக்கமாக விளங்கி கொள்ளலாம் என்பதற்கு கேள்விகளாக கேட்டு விளங்கி இருக்கிறாங்கன்னு விளங்குது. ரசூல்லா அதுக்கு சொல்கிறாங்க, ஃபகால இன்னல்லாஹ் அஸ்ஸ வஜல்ல ஹர்ரம அலல் அர்லி அஜ்சாதல் அன்பியா, நபிமார்களுடைய உடலை மண் அரிப்பதை அல்லாஹ் தடை செய்து விட்டான். நாங்கள் நபிமார்கள், எங்களுடைய உடல்கள் என்ன செய்யாது, அழியாது, அழுகாது, அது நாசமாகாது, மண்ணோட மண்ணாக மக்கி போகாது. அப்போ இந்த செய்தி அபூதாவுதில் 1047வது செய்தியாக பார்க்குறோம். இப்போ நபிமார்களுடைய உடல்கள் மண்ணு தீண்டாது, மண்ணு அழிக்காது என்று விளங்குது. இப்போ கூட ரசூல்லாவுடைய அந்த அடக்கம் செய்யப்பட்ட இடத்துக்கு பாதுகாவல் போட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்று விளங்குதா? ரசூல்லா எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்குறதுக்கு தோண்டி எடுத்தாலும் எடுத்துருவாங்க. அதனால் முழுசாக என்ன செய்கிறாங்க, அதை காட் பண்ணி வச்சுருக்கிறாங்க, அந்த கபரை தோண்ட முடியாத அளவுக்கு ஆக்கி வச்சுருக்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த வெள்ளிக்கிழமை நாளில் நாங்கள் சிறப்பாக என்ன செய்யணும், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத் சொல்லணும். என்ன சலவாத் ரசூலா சொல்லி தர்றாங்க? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் என்று நாங்கள் அத்தஹியாத்தில் சலவாத்துல் இப்ராஹிமியான்னு ஓதுவோமே, அந்த சலவாத்து தான் மிக 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 சிறப்பான, ரசூலா சொல்லி கொடுத்த, ரசூலா மீது சலவாத் சொல்வதற்கு ரசூலா கற்றுக் கொடுத்த ஒரு பூரணமான சலவாத்து. இதை நாங்கள் அதிகமாக சொல்லிக்கொள்ளலாம். அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிறிய அளவிலும் சில சலவாத்துகளை சொல்லி தந்திருக்கிறாங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் என்றது கூட சொல்லலாம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் என்றும் சொல்லலாம். இது குறிப்பிட்ட ஒரு சின்னதாக வரக்கூடியது. அதனால தான் நாங்கள் ரசூலுல்லாவுடைய பேர் சொல்லும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றோம். இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றது என்ன தெரியுமா? நாங்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்கிற சலவாத்து. இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லி கூட
நாங்கள் ரசூல்லா மீது ஸலவாத் சொல்வதற்கு ஆதாரம் இருக்கிறத பார்க்குறோம். இது ஜும்மா நாளில் நாங்கள் பிரத்யேகமாக செய்யணும். இப்போ ஜும்மா நாளெண்டா எது? முந்தின நாள் மகரிப்ல இருந்து, வியாழன் இரவிலிருந்து மகரிபிலிருந்து வெள்ளிக்கிழமை நாளில் மகரிப் வர காட்டும் தான் ஜும்மாவுடைய நாள். அதான் நம்ம சமூகத்தில் பேச்சு வழக்கில் வெள்ளிக்கிழமை இரவுன்னு பேசுவாங்க. வியாழக்கிழமை இரவை வெள்ளிக்கிழமை இரவுண்டுவாங்க. ஏனென்றா இஸ்லாமிய பிறை கணிப்பின் பிரகாரம் மகரிப் நேரம் தான் ஒரு நாளின் ஆரம்ப நேரமாக இருக்கிறது. ஆரம்பம் மகரிப்ல இருந்து தான் ஒரு நாள் துவங்கும். முதலில் இருள், பிறகு பகல் என்றதான் இஸ்லாமியுடைய கன்செப்ட். எல்லாமே என்ன வச்சிருக்கிறான்டா, மேலைய நாடுகள் நடுவில் ஸ்டார்ட் பண்ணுறான். இரவுல பாதியில் 12 மணிக்கு தான் நாளை ஸ்டார்ட் பண்ணுறான். இரவுல பாதி ஒரு 6 மணித்தியாலம் பாதி இரவை கழிச்சுட்டு பாதி இரவுல இரவை நாளை ஸ்டார்ட் பண்ணி முழு பகலில் மறுவ அந்த நாளை கண்டினியூ பண்ணி திரும்ப பாதி இரவுல முடிக்கிறான். அவன் பாதி இரவுல ஆரம்பிக்கிறான். நாங்கள் இரவுல ஆரம்பத்தில் என்ன செய்கிறோம்? இஸ்லாமிய முறை பிரகாரம் ஆரம்பிக்கிறோம். அதுக்கு ஒரு தத்துவமும் இருக்குது. முதல்ல இந்த உலகத்தில் இருள் தானே இருந்துச்சு. ஒன்றுமே இல்லாத நிலை என்னது? இருள் தானே. எதுவுமே இல்லைண்டா இருள் தானுங்க. அப்போ இருட்டு. அல்லாஹ் தஆலா பிறகுதான் என்ன செய்யறான்? சூரியனை படைக்கிறான், வெளிச்சத்தை உருவாக்குறான். வெளிச்சம் என்றது வரும்போது தானே இருள் அகலும், இருள் நீங்கும். அப்போ அந்த அடிப்படையில் மகரிபுடைய நேரத்திலிருந்து வெள்ளிக்கிழமை நாள் ஆரம்பிக்கிறது என்றதை வைத்துக்கொண்டு அப்போ வியாழக்கிழமை மகரிபுடைய நேரத்திலிருந்து நாங்கள் என்ன செய்யலாம்? ரசூல்லா மீது ஸலவாத் சொல்லக்கூடிய அந்த காரியத்தை செய்யலாம். அடுத்ததாக இந்த ஜும்மாவில் நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் ஜும்மா தொழுகைக்காக வேண்டிய குளித்தல். சிறப்பாக ஜும்மா தொழுகைக்காக வேண்டிய ஜும்மாவுக்காக வேண்டிய நான் குளிக்கிறேன் என்ற மனசோட, நியத்தோட, எண்ணத்தோட குளிக்கணும். சும்மா குளிக்கிறேன் என்ற எண்ணம் இல்லாமல் ஜும்மா நாளுடைய தொழுகைக்காக நான் குளிச்சுட்டு போகணும் என்ற எண்ணத்தோடு நாங்கள் குளிக்கணும். புகாரில 858வது செய்தியில் வருது, அல் குஸ்லு யௌமல் ஜும்ஆத்தி வாஜிபுன் அலா குல்லி முஹ்தலிமின். பருவ வயதை அடைந்த ஒவ்வொருவர் மீதும் ஜும்மா நாளில் குளிப்பது கடமையாகும். வாஜிப் என்றாங்க ரசூலுல்லாஹ். ஃபர்ல் ஆகுது. கட்டாயமாக என்ன செய்யணும்? குளிக்கணும். குளிக்கவே முடியாத அளவுக்கு ஒருத்தருக்கு நோய் ஏற்பட்டு இருந்தாலோ, குளிப்பதனால் உடலுக்கு தீங்கு ஏற்படும் என்ற காரணம் இருந்தாலோ தவிர ஜும்மா சில நேரம் குளிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. குளிக்கணும்னு நினைக்கிறாங்க, குளிக்கிறதுக்குரிய வாய்ப்பு இல்லாமல் போகும். அது அல்லாஹ் சக்திக்கு மீறி அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் தானே. அந்த அடிப்படையில் இதுக்கு சலுகை வழங்கப்படலாமே தவிர மற்றபடி எல்லாரும் என்ன செய்யணும்? பருவ வயசு அடைந்த ஒவ்வொருத்தரும் ஜும்மா நாளில் குளிக்கணும் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது புகாரில 858வது செய்தி. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜும்மா நாளில் என்ன தொழுகையுடைய ஒரு அமைப்பை பற்றி சொல்லி தர்றாங்க. பொதுவாக ஜும்மாவில் நீங்கள் பார்ப்பீங்க 2 பாங்கு சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமை நாளில் எல்லா பள்ளிவாசல்களையும் வளமையான லுகருடைய தொழுகை நேரத்தில் ஒரு பாங்க சொல்லுவாங்க. பிறகு ஜும்மாவுக்கு மக்கள் இமாம் மிம்பரில் ஏறிய பிறகு இன்னொரு பாங்க சொல்லுவாங்க. இது வளமையாக தௌஹீத் ஜமாத்துடைய பள்ளிவாசல்களை தவிர ஏகத்துவ கொள்கையின் அடிப்படையில் இயங்குகிற, குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் இயங்குகிற பள்ளிவாசல்களை தவிர பெரும்பாலான பள்ளிவாசல்கள் இந்த மாதிரி 2 பாங்கு முறையை வச்சிருக்கிறாங்க. ஆனால் நபிகள் நாயகத்துடைய காலத்தில் இந்த செட்டப் இல்லை. வளமையாக லுகருக்குரிய நேரத்தில் தான் லுகருடைய பாங்கு சொல்லணும். ஆனால் ஜும்மா நாளில் மட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம் மிம்பருக்கு ஏறிய பிறகுதான் என்ன சொல்கிறாங்க? பாங்கு சொல்லணும் என்றாங்க. அதையும் கடைப்பிடிக்கிறாங்க. ஆனால் என்ன செய்கிறாங்க? அந்த வளமையான லுகருடைய நேரத்தில் செல்ல வேண்டிய பாங்க எக்ஸ்ட்ராவாக சொல்கிறாங்க. அப்போ 2 பாங்கு ஆகுது. இது மார்க்கத்தில் பிதஅத்தான ஒரு காரியம் என்பதற்கு புகாரில 912வது செய்தி ஆதாரமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் கானன் நிதாவு யௌமல் ஜும்ஆத்தி அவ்வலுஹு இதா ஜலசல் இமாமு அலல் மிம்பரி. அஹ்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வா அபூபக்கர், அபூபக்கருடைய காலத்தில் வா உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் இமாம் மிம்பருக்கு ஏறிய பிறகு ஒரு அதான் கூறப்படும். அதுதான் ஜும்மாவுடைய அதானாக இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுதான் கடைப்பிடிச்சாங்க. ரசூலுல்லாஹ் மட்டுமல்ல, இவங்க சலஃபு சாலிஹீன்களுடைய வழிமுறை பிரகாரம் நாங்கள் செய்கிறோம் என்று சொன்னால் ஒரு வாதத்துக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு பாங்க தான் வச்சிருந்திருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு பாங்க தான் வச்சிருந்திருக்கிறாங்க. ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் உங்களுக்கு தெரியும், இஸ்லாமிய வரலாற்றில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் இஸ்லாத்துக்குள்ள நுழையுது, இஸ்லாமிய ஆளுகைக்கு கீழே வருகிறது. அந்த நேரத்தில் அதிகமான மக்கள், ஜனத்தொகை அதிகமானவர்கள் இஸ்லாமியர்களாக மாறிய காரணத்தினால் மக்கள் இந்த மார்க்கத்தில் மக்களுடைய அந்த கட்டுப்பாடுகள் படிப்படியாக மீற ஆரம்பிக்குது. எல்லாரையும் கண்காணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இந்த நேரத்தில் ஜும்மாவுக்கு இமாம் மிம்பரில் உட்கார்ந்தாலும் பள்ளிவாசல்களுக்கு நுழைகிறவங்களுடைய எண்ணிக்கை குறையுது. இதனால் உஸ்மான்
உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலத்தில் என்ன செய்யப்படுது, சந்தைகளில், பஜாரில், ஊரில் வந்து கடை தெருகள் இருக்குமே, அந்த ஏரியாக்களில் போய் ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது, ஒரு அதான் கொடுக்கப்பட்டது என்று வருது. இந்த அதான் என்பது பாங்குக்கு பயன்படுத்துகிற அதே வார்த்தை என்பதனால பிறகு வந்த நல்லறிஞர்கள் என்ன சொல்லிட்டாங்க, இது அதான் என்றால் இதுவும் ஒரு பாங்கு தான், இதுவும் அல்லாஹ் அக்பர் சொல்லி நீங்கள் கடை தெருவில் சொல்லணும் என்ற மாதிரி ஆக்கி விட்டாங்க. அதுக்கு பிற்காலத்தில் வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கடை தெருவில் போயிட்டு பாங்கு சொல்கிறதா, பள்ளியிலிருந்தே ஸ்பீக்கரில் சொல்லலாம் என்று இங்கேருந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் பள்ளி வாசலுக்கு மக்களை வர வைக்கிறதுக்காக ஒரு அதானை அதிகரித்து விட்டார் என்று சொன்னால் நீங்கள் கடை தெருவில் தானே போயிட்டு சொல்லணும். அந்த முறைப்படியே நாங்கள் செய்வது கடமை இல்லை. முதல்ல ஒரு நபித்தோழருடைய செயல் மார்க்க ஆதாரம் அல்ல. அதை கடைபிடிக்கிறதா இருந்தால் நாங்கள் என்ன செய்யணும், இங்கே வெள்ளம்பிடி சந்தியில் போயிட்டு பாங்க சொல்லணும், அல்லது மாளிகாவத்தில் சந்தியில் போயிட்டு பாங்க சொல்லணும், அல்லது பெட்டா பஜாரில் போய் பாங்க சொல்லணும். இதை விட்டுட்டு இவங்க பள்ளியிலேருந்து ஸ்பீக்கரில் சொல்கிறதா இருந்தால் அது இந்த செய்தியின் பிரகாரம் கூட தவறாக போயிருமே. அப்போ இதை கூட சிந்திக்காம சுன்னத்து ஜமாத்தை சேர்ந்த அறிஞர்கள் எல்லாம் இதை ஆதரித்து கொண்டிருக்கிறார்கள். எப்போதான் அவங்க இதில் திருத்தத்தை கொண்டு வர போகிறாங்களோ தெரியல. அவங்களுக்கு எங்களுக்கு என்ன போட்டி, குர்ஆன் சுன்னால உள்ளதை செயல்படுத்தினா முடிஞ்சு, இவ்வளோதான் விஷயம். இதிலெல்லாம் மாற்று கருத்தெல்லாம் இல்லை, சண்டை போடலாம் முடியாது. நேரடியாக அச்சொட்டாக வரக்கூடிய புகாரியில் வரக்கூடிய செய்தி அவங்க அப்படி தானே சொல்லுவாங்க, புகாரியில் வந்து விட்டது, புகாரியில் வந்துருச்சு. ரசூலுல்லாஹ் காலத்தில் இதுதான், அபூபக்கர் காலத்தில் இதுதான், உமர் காலத்தில் இதுதான், வந்தால் அதை செயல்படுத்தி ஆகணும் என்றதை இவர்கள் விளங்க வேண்டும். ஆனால் என்ன வாதத்தை வைப்பாங்க, சவுதியில் மக்கால மதீனால 2 பாங்கு சொல்லப்படுது, நான் சொல்லிட்டு போட்டு நமக்கு என்ன, அங்கே என்னென்னமோ பண்ணுறான். இப்போ சவுதியை எல்லாம் ஆதாரமாக எடுக்கக்கூடாது என்றதை நாங்கள் பல வருட காலமாக சொல்லிட்டு வர்றோம். அவங்க உச்சகட்டத்தை தாண்டி இப்போ என்ன பண்ணுறான், நிறைய கூத்து கும்மாலங்கள் எல்லாம் சவுதி அரேபியாவில் அரங்கேற்றி கொண்டு இருக்கிறாங்க. சமீபத்தில் ஒரு வீடியோ வந்துச்சுங்க, என்ன சொல்கிறாங்க தெரியுமா, சூரத்துல் கியாமா இருக்குது 75வது அத்தியாயம், அந்த சூரத்துல் கியாமாவை ரப்பிசையில் பாடுறாங்க. ஒரு பாட்டா ரப்பிசையில் சூரத்துல் கியாமாவை பாடுறான். அதாவது ஓத வேண்டிய குர்ஆன் வசனங்களை ரெப்பாக்குறான். ரெப்பென்ன தெரியுதானே, அடுக்கு மொழியில் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பலவிதமான நவீன இசைக்கருவிகளை பயன்படுத்தி ஒரு குர்ஆன் வசனத்தை இசை கச்சேரியில் பாடுறான் என்று சொன்னால், சவுதி அரசாங்கம் இதுக்கெல்லாம் அங்கீகாரம் கொடுக்குது என்று சொன்னால், இதெல்லாம் கியாமத் நாள் அடையாளங்கள் இல்லையா, கியாமத் நாள் நெருங்குது என்று விளங்குது இல்லையா, பாருக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. இன்னும் என்னென்னமோ நடக்குது. உலக அழகி போட்டியில் வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சவுதி அரசாங்கத்தோட கொடியை எடுத்து உலக அழகி அரை நிர்வாணமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி மேல போத்தி கொண்டிருக்கிறார். சவுதி அரேபியா லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா, அரை நிர்வாணம், கொடியை எடுத்து விட்டு அரை நிர்வாணம், கொடியால மூடிக்கொண்ட லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா. எங்க போச்சு உலகம்? இவங்களை ஆதாரமாக காட்ட முடியுமா? இந்த சவுதி உலமாக்கள், நேர்மையான உலமாக்கள் இருக்கிறாங்க, அவங்கள தூக்கி போடுறாங்க. வெள்ள வேன் வந்து தூக்குது சவுதியில வெள்ள வேன் செயல்படுது. ஆக்கள் அட்ரஸ் இல்லை, என்ன வேன்ல தூக்கிறாங்களோ தெரியல. ஆலிம்கள் இதை தைரியமா குரல் கொடுத்து ஆக்களை காணோம் என்ற அளவுக்கு இருக்குது. நமக்கு அவங்க ஆதாரம் இல்லை. நபி மொழிகளில் எது வந்துள்ளதோ அதை நாங்கள் செயல்படுத்த வேண்டும். அடுத்த முக்கியமான மேட்டர் என்னன்னா, இந்த ஜும்மானால வியாபாரம் செய்யறது. நம்ம ஆட்கள் நிறைய பேருக்கு இந்த கன்செப்ட் புரியுது இல்லை. ஜும்மானால எவ்வளவு சொன்னாலும் வியாபாரத்தை ஏதோ ஒரு விதத்தில் பண்ணி கொண்டே இருப்பாங்க. ஆனால் குர்ஆன் அல்லாஹ் தஆலா இதை தடுக்கிறான். திருக்குர்ஆன் 62வது அத்தியாயத்தில் 9-10 வசனங்கள் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி, ஜும்மா நாளில் உங்களுக்கு பாங்கு சொல்லப்பட்டால் ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைப்பதற்காக விரையுங்கள், வதருல் பைஅ, வியாபாரத்தை விட்டு விடுங்கள். 2 ஆர்டர் வருது. ஜும்மா நாளில் பாங்கு சொல்லப்பட்டால் அல்லாஹ்வை நினைக்கிறதுக்கு நீங்கள் விரையணும். 2வது என்ன, வியாபாரத்தை விட்டு விட வேண்டும். தாலிக்கும் ஹைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் அறிந்திருந்தால் இதுதான் உங்களுக்கு சிறந்தது. ஃபைதா குலியத்திஸ் ஸலாத்து, தொழுகை முடிந்தவுடன் ஃபந்தஷிரு ஃபில் அர்லி, பூமியில் சுற்றித் திரியுங்கள். வப்தகு மின் ஃபதுலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நீங்கள் தேடுங்கள். வதுக்குருல்லாஹ கஸீரன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவதற்காக அல்லாஹ்வை அதிகமாக நினையுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ அல்லாஹ் வந்து என்ன ஆர்டர் பண்ணுறான், பாங்கு சொல்லப்பட்டால் பள்ளிக்குள்ளே இருக்கணும்னு அர்த்தம். பாங்கு சொல்லு, இந்த ஜும்மால வந்து பாங்கு சொல்லும் போதே பள்ளியில் இருக்கணும். அப்போ பாங்கண்டு வந்தாலே அல்லாஹ்வை நினைப்பதற்கு நீங்கள் விரைந்து செல்லணுமே தவிர நீங்கள் என்ன செய்ய முடியாது, தெருவுலேருந்து வியாபாரம் நடத்த முடியாதுன்னு வருது. குறிப்பிட்ட நேரத்தில் வியாபாரத்தில் ஈடுபடுவது இஸ்லாம் தடுத்து இருக்கிறது. முன் சென்ற சமூகங்களுக்கு நாள் கணக்கில் சில நாட்கள் முழு நேரம் 24 மணித்தியாலங்கள் கூட தடுக்கப்பட்டு இருந்துச்சு. இப்போ பனு இஸ்ரவேலர்களுக்கு யௌமு சபத், சனிக்கிழமையில் மீன் பிடிக்கக்கூடாதுன்னு தடை இருந்துச்சு. ஒரு நாள் ஃபுல்லாக மீன் பிடிக்கக்கூடாதுன்னு இருந்துச்சு.
வியாபாரமே ஒரு நாள் முழுக்க பண்ணக்கூடாதுன்னு இருந்துச்சு. நமக்கு எப்படி வச்சிருக்கிறான்ல, வெறும் ஒரு 45 நிமிஷம் அதிகபட்சமாக ஒரு பயானுக்கு அரை மணித்தியாலமும் தொழுகைக்கு ஒரு 15 நிமிஷம் வச்சு கூட 45 நிமிஷம் தான். ஒரு 45 நிமிடங்கள் வியாபாரத்தை விட்டு இருக்கணும் என்று சொன்னால் அதை நம்ம மக்களுக்கு கடைப்பிடிக்க முடியாது. என்ன சொல்லுவாங்க, நாங்கள் பள்ளிவாசலுக்கு வர்றோம், வீட்டில் மனைவியை வச்சு வியாபாரம் பண்ணலாம், கடையில் பணியாளர்களை வச்சு வியாபாரம் பண்ணலாம், அல்லது முஸ்லீம் அல்லாத ஒருவரை வைத்து வியாபாரம் பண்ணலாம். இப்படியெல்லாம் குறுக்கு வழியை தேடுவாங்க. நம்ம மக்கள் குறுக்கு வழி தேடுறதுல ரொம்ப கெட்டிக்காரங்க. நல்ல குறுக்கு வழியை தேடி சம்பாதிக்கிறதுக்கு வழி இருக்குதாண்டே பார்ப்பாங்க. பிஸ்னஸ் டிஎன்எல் ஊர்னது தானே. ஆனால் மார்க்கம் என்ன சொல்லுது, 2 கண்டிஷன் இங்கே வருது. ஜும்மா நாளில் முதலாவது என்னது, அல்லாவை நினைப்பதற்காக பள்ளிக்கு நீங்கள் போகணும் என்பது ஃபர்ஸ்ட் அவு இல்லா திக்ரில்லா, அல்லாவை நினைப்பதற்கு விரைய வேண்டும் என்பது ஒரு கட்டளை. 2வது கட்டளை வதருள் பை, வியாபாரத்தை விட்டுறணும், கை விடணும் என்று அர்த்தம். நீங்க செய்யாதீங்க என்று வரல, கை விட்டுறணும் என்று அர்த்தம். வியாபாரத்தை கை விடணும் என்று என்ன அர்த்தம், நானும் வியாபாரம் பண்ணக்கூடாது, என் மனைவியும் வியாபாரம் பண்ணக்கூடாது, காஃபி ஒருத்தரை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடாது, முஸ்லீம் அல்லாதவரை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடாது, பணியாளரை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடாது, புரோக்கரை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடாது. வியாபாரம் என்ற கன்செப்ட் 45 நிமிடங்கள். உதாரணத்துக்கு தான் 20 நிமிஷத்துல ஜும்மா முடிஞ்சா 20 நிமிஷத்துக்கு வியாபாரம் ஹராம் என்று ஆகிடும். விட்டுறணும், முழுசா வியாபாரம் தேவையில்லைன்னு ஆக்குவதை தான் அல்லாஹ் தஆலா இங்க சொல்றான். அப்போ மனைவியோ முஸ்லீம் அல்லாதவனையோ பணியாளரையோ வச்சு வியாபாரம் பண்ணி லாபம் ஈட்டுவது நியாயமாக இருக்குமா? அப்போ மனைவி வியாபாரத்தில் லாபம் ஈட்டி கொண்டுட்டாங்க, ஏதோ ஒரு வியாபாரம் நடத்துறாங்க, அவங்களுக்கு சும்மா கடமை இல்லை தானே பெண்களுக்கு, அவங்கள வச்சு நாங்கள் வியாபாரத்தை பண்ணோம்னு வைங்களே, அவங்க எடுக்கிற அந்த லாபத்தில் ஒரு லாபம் கிடைச்சிருச்சு வியாபாரத்தில். அது மனைவி சொல்றாங்க, இது நான் செஞ்ச வியாபாரம், எனக்கு தாங்கண்டா, கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. என்ன சொல்லுவீங்க, கணக்கில் போடு, ப்ராஃபிட்டில் சேர்க்கணும், அதை நீ எப்படி எடுத்து போவாய் சொல்லுவோமா இல்லையா? அல்லது நம்முடைய பணியாளரை வச்சு அந்த நேரத்தில் வியாபாரம் பார்த்தா அதில் லாபம் வருது, அதை நீ எடுத்துக்கோ, பரவாயில்லை, நான் தடுக்கப்பட்ட நேரம், எனக்கு ஹலால் ஆகாதுன்னு கொடுத்துருவோமா? இல்லை. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் வர்றான். ஜும்மா நாளில் அந்த டைமில் ஒரு வியாபாரம் நடந்துச்சு, அதை மட்டும் நீங்கள் கட் பண்ணுங்கட்டா அவன் கேட்பானா? நான் செய்யலை, நான் வியாபாரம் பண்ணலையே, பொண்டாட்டியை வச்சு தானே பண்ணினேன், காவியை வச்சு தானே பண்ணினேன், பணியாளரை வச்சு தானே பண்ணினேன்டா இன்கம் டேக்ஸ் டிபார்ட் டபுள் டேக்ஸ் அடிப்பாங்க உங்களுக்கு. அப்படியா, அப்போ கூட வியாபாரம் பண்ணியிருப்பான்னு டபுள் டேக்ஸ் அடிப்பானே தவிர இது ஒரு தப்பிக்கிறதுக்கு ஒரு பதில் இல்லை. அப்போ அல்லாஹ் கிட்ட தப்பலாமா? இன்கம் டேக்ஸ் காரங்கிட்ட உங்களுக்கு பதில் இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ் கிட்ட இதுலேருந்து தப்பலாமா? அப்போ ஜும்மா நேரம் என்று வந்தால் வியாபாரத்தை முழுசா விட்டுறணும் என்றது எங்களுக்கு விளங்குது. இதில் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். பல பேரும் இதில் கோட்டை விடுறதை பார்க்குறோம். அடுத்தது, இந்த ஜும்மா நாளில் நாங்கள் தொழுங்க வேண்டாம், அல்லாஹ் தஆலா நமக்கு தரக்கூடிய கூலியை பற்றி ரசூலா சொல்றாங்க, அஸ்ஸலாத்துல் ஹம்சு, 5 வேளை தொழுகை, வல் ஜுமாத்து இலல் ஜுமாத்தி, ஒரு ஜும்மாலிருந்து இன்னொரு ஜும்மா வரைக்கும் உள்ள காலம், கஃபாரத்துன் லிமா பைனஹுன்ன, அவ்விரண்டுக்கும் இடையில் உள்ளவற்றுக்கு அது கஃபாராக, பரிகாரமாக அமைந்துவிடும். ஒரு தொழுகிறோம், சுபோ தொழுந்தோம் என்றால் லுஹர் வரைக்கும் செய்யப்படுகின்ற ஏதாவது பாவங்கள் நடக்கும் என்றால் அதுக்கு அது பரிகாரம். லுஹர் தொழுதோம் என்றால் அசர் வரைக்கும் நாங்கள் செய்கின்ற பாவங்களுக்கு அது பரிகாரம். அசர் தொழுதோம் என்றால் அப்படி மகரிப், இப்படி ஒவ்வொரு தொழுகையும் அடுத்த தொழுகை வரைக்கும் நாங்கள் செய்கிற பாவங்களுக்கு பரிகாரமாக அமைகிற மாதிரி ஒரு ஜும்மாவில் இருந்து இன்னொரு ஜும்மா வரைக்கும் நாங்கள் ஒரு ஜும்மாவை தொழுதோம் என்றால் அடுத்த ஜும்மாவை தொழுதோம் என்றால் அது இடைப்பட்டவற்றுக்கு நாங்கள் ஏதாவது தவறு செய்திருந்தால், பாவம் செய்திருந்தால் அதுக்கு மன்னிப்பு வழங்கக்கூடிய பாவ பரிகாரமாக அமையும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ற செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 394வது செய்தியாக நாங்கள் பார்க்குறோம். இது ஜும்மா தொழுகைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சம். இந்த ஜும்மா தொழுகையை ஒரு முறைப்படி நாங்கள் செய்யணும். என்ன முறை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யக்தஸிலு ரஜுலுன் யௌமல் ஜும்ஆத்தி, ஒருவர் ஜும்மாவுக்காக வேண்டி குளித்து விட்டு வயததஹரு மஸ்ததா மின் துஹரின், அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் வாசனை திரவியங்களை பயன்படுத்தி கொண்டு, வயத்தஹினு மின் துஹ்னிஹி, எண்ணெய்களை தேய்த்து கொண்டு, அவ் யமஸ்ஸு மின் தீபி பைத்திஹி, அவருடைய வீட்டிலிருந்து முடியுமான அளவுக்கு வாசனை திரவியங்களை தடவிக்கொண்டு, அதாவது முடிஞ்ச அளவுக்கு தூய்மையாகி தலையை எண்ணெயால் தேய்ச்சி வாசனை திரவியங்களை தடவிக்கொண்டு, சும்ம யஹ்ருஜு ஃபலா யுஃபர்ரிகு பைன ஸ்னைனி, அவர் வீட்டிலிருந்து வெளியாகி ஜும்மா நாளில் அமர்ந்திருக்கும் இருவரை பிரிக்காமல், நம்ம மக்கள் லேட்டாக என்ன செய்வான், என்ன செய்வான், சலாம் சொல்லி பிரித்து விட்டுருவான். ஆக்களை பிரித்து முன்னுக்கு வந்து நிற்கணும்னு விரும்புவான். முன்னாடி வந்து நிற்கணும்னு நினைச்சா நேரத்தோட வரணும்,
அப்படி லேட்டாக வந்துட்டோம்னா கிடைக்கிற ஓரத்தில் போய் என்ன செய்யணும், உட்காரணுமே தவிர ஆக்களை தாண்டி கொண்டு வந்து சில பேரை பார்க்கணும், சண்டியம் மாதிரி வருவான். சும்மா தொழணும், எனக்கு தொழுறதுக்கு கிடைச்சலாம், அங்கிட்டு போ இங்கிட்டு போ. நீ தெருவில் நின்று தொழு. ஜும்மா காக்கள் வந்து அவங்க ஆறுதலாக அமர்ந்து அமர இருந்து கொண்டு ஜும்மாவை கேட்டுக்கொண்டு இருப்பாங்க. இவர் எப்படி ஆக்களை வந்து பிரித்து தாண்டி வருவார். டீசன்ட் டிசிப்ளின் இல்லாதவங்க தான் இதை பண்ணுவாங்க. அதனால தான் ரசூல் அதை தடுக்கிறாங்க. 2 பேருடைய தோள்களை பிரிக்காமல், 2 பேரை பிரிக்காமல் சும்மா யுசல்லிமா குத்திபலகு, பிறகு அவருக்கு விதிக்கப்பட்டதை தொழுது. ஜும்மாவுக்கு முன் சுன்னத் இருக்குது. இப்போ ஜும்மாவுக்கு முன் சுன்னத் இருக்கிறது 2 ரக்காத் தொழலாம்னாங்க. எல்லா தொழுகைக்கும் முன் சுன்னத் இருக்குது தானே, பாங்குக்கும் இக்காமத்துக்கும் மத்தியில். அப்போ முன் சுன்னத் இருக்கிறதுனால அதை தொழுது கொள்ளணும். ஜும்மாவுக்கு மட்டும் இன்னொரு கன்ஃபியூஷன் நடக்கும் எல்லாருக்கும். பாங்குக்கும் இக்காமத்துக்கும் மத்தியில் தானே தொழுகை. ஜும்மாவில் பாங்கு சொல்கிறது எப்போ? இமாம் மிம்பரில் ஏறின பிறகு தான். அப்போ இமாம் மிம்பரில் ஏறின பிறகு எல்லாம் எழுப்பி சுன்னத்தோட ஆரம்பித்தா இமாம் யாருக்கு குத்துபா பண்ணுறது? இப்போ ஜும்மாக்கு பாங்குக்கு மிக்காமத்துக்கு மத்தியில் தாங்க சுன்னத்து, முன் சுன்னத்து. அப்படி தானே எல்லாரும் சுன்னத் தொழுவோம். பின் சுன்னத்து தொழுகை கடமையான தொழுகைக்கு பிறகு. ஜும்மால பாங்கு எப்போ சொல்லப்படுமெண்டா இமாம் மிம்பருக்கு ஏறின பிறகுதான். அப்போ ஏறின பிறகு எல்லாரும் எழுப்பி சுன்னத்தை தொழ ஆரம்பிச்சாண்டா இமாம் வந்து தொழுந்து முடிக்க காட்டில் நின்று கொண்டு இருக்கிறதா? அப்போ செட்டப் ப்ளஸ் இன்னொரு சேஞ்ச் நடக்குது. என்னன்னு சொன்னால் ஜும்மா நாளில் மட்டும் முன்னாடியே என்ன செய்யலாம், பாங்குக்கு முன்னாடியே முன் சுன்னத் தொழுது கொள்ளலாம். ஜும்மாவுக்கு முன் சுன்னத்துண்டு. எல்லா தொழுகைகளுக்கும் சுன்னத் தொழுகை இருப்பதை போன்று ஜும்மாவுக்கும் முன் சுன்னத்துண்டு. ரசூல்லா உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு முறை ஒரு நபி தோழர் வருகிறார். அவர் உட்கார்ந்துட்டார் ஹுத்துபாவை கேட்கறதுக்காக. ரசூல்லா உடனே ஜும்மாவை நிறுத்திட்டு கேட்குறாங்க, ஹுத்துபாவை நிறுத்திட்டு கேட்குறாங்க, நீங்கள் 2 ரக்காத் தொழுதீர்களா? தொழலைன்னா திரும்ப தொழுங்க. நீங்கள் 2 ரக்காத் தொழலையா, மீண்டும் அந்த தொழுகையை நீங்கள் தொழுது விட்டு அமருங்கள் என்றாங்க. அப்போ இதுக்கு எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இது தஹியத்துல் மஸ்ஜிது, பள்ளி வாசலுக்கு காணிக்கைக்காக தொழுவது இருக்குது. நாங்கள் ஒரு பள்ளி வாசலில் இருக்கிறோம். பல விஷயங்களை சொல்கிறோம், கூர்ந்து கவனித்து கேளுங்க. பள்ளி வாசலில் நாங்கள் பொதுவாக பாங்கு சொன்னோடனே பள்ளிக்கு வர்றோம். வந்தால் அந்த பள்ளி வாசலில் எங்களுக்கு என்னென்ன தொழுகை தொழலாம்? பாங்கு சொன்ன பிறகு இப்போ லுகருடைய நேரத்துக்கு வந்தோம்னா லுகருக்கு முன் சுன்னத் 2 ரக்காத் தொழலாம். அதுக்கு முன்னாடி ஒரு தொழுகை தொழலாம். என்னது? பள்ளி வாசலுக்கு வந்ததற்காக வேண்டிய 2 ரக்காத் தொழலாம். அதுக்கு தஹியத்துல் மஸ்ஜித் என்று பேர். வேற மத ஆலயங்களுக்கு போகிறதா இருந்தால் உண்டியெல்லாம் காணிக்கப்பட சொல்லுவாங்க, அல்லது ஒரு பழத்தை கொண்டு வர சொல்லுவாங்க, அல்லது ஏதாவது மெழுகுவத்தியை கொண்டு வர சொல்லுவாங்க, அல்லது ஏதாவது சாம்பிராணியை கொண்டு வர சொல்லுவாங்க. ஆனால் இஸ்லாத்தில் என்ன சொல்லப்படுது? பள்ளி வாசலுக்கு வந்து 2 ரக்காத் தொழுங்க, அதுதான் காணிக்க. நீங்கள் உண்டியலில் காசு போட வேண்டியதில்லை, காணிக்கையாக இறைவனை 2 ரக்காத் தொழுதா போதும் என்று ஆன்மீக ரீதியாக வழிகாட்டுது. அப்போ லுகருக்கு நீங்கள் பள்ளிக்கு வந்தீங்கன்னா லுகருடைய 2 ரக்காத்து தொழுவதற்கு சுன்னத் தொழுவதற்கு முன்பதாக 2 ரக்காத் தஹியத்துல் மஸ்ஜித் தொழலாம். பிறகு 2 ரக்காத் லுகர் தொழலாம். அல்லது விரும்பினா ஒரே தொழுகையில் 4 ரக்காத்தே தொழலாம். லுகருக்கு 4 ரக்காத் சுன்னத்தும் தொழலாம், 4 ரக்காத்தும் தொழலாம். இப்படி தொழுந்து இருந்தா ஒருத்தர் வர்றாரு, தஹியத்துல் மஸ்ஜித் 2 ரக்காத் தொழுதுட்டாரு, லுகருடைய முன் சுன்னத் 4 ரக்காத் அல்லது 2 ரக்காத் தொழுதுட்டாரு. பிறகு இக்காமத் சொல்லப்படுது. பிறகு வந்து இமாமோட சேர்ந்து லுகர தொழுறாரு. பிறகு பின் சுன்னத்தா 2 ரக்காத் தொழுறாருன்னு வைங்க. இது ஒரு தொழுகையில் உள்ள ஒரு வரிசை. ஆனால் இதுக்கு நேரம் கிடைக்குமா நமக்கு? நாங்கள் பள்ளிவாசலில் பாங்கு சொன்னோடனே பள்ளிவாசல் வீட்டில் இருந்து பள்ளிவாசலுக்கு வர்றதுக்குள்ள 2 ரக்காத் தொழுந்து முடிச்சிருவாங்க. இப்போ உள்ளவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாங்கு சொல்லிட்டு பார்ப்பாங்க, 4 பேர் வர்றானே இல்லையா, 2 பேர் இருந்து உடனே என்ன செய்வான், தக்பீரை கட்டிடுவான். ஏன்னா அவனுக்கு தொழுகையை முடிச்சுட்டு ஓடிடணும், அவசரம். 4 பேர் வந்து சேர்ந்து ஒரு ஜமாத் நடத்தணும் என்ற எண்ணமெல்லாம் இல்லை. அதுக்காக பள்ளிவாசலில் என்ன பண்ணுவான்டா, பாங்கு இத்தனை மணிக்கு இக்காமத் இத்தனை மணிக்குன்னு டைமை போட்டுருவாங்க. வந்து சேருங்கடா உங்களுக்காக பார்த்துக்கணும். இவங்களும் வாங்க சொல்லி 1 மணி நேரத்துக்கு பிறகு வந்தா ஆக்களுக்கு மற்ற ஆக்களுக்கு வேலை இல்லையா, வேலை வெட்டி இல்லையா? எல்லாத்தையும் கருத்து ஒரு குறிப்பிட்ட 10 நிமிஷம் 15 நிமிஷம், அதெல்லாம் குர்ஆன் சுன்னால வந்ததில்லை. பாங்குக்கு இக்காமத்துக்கு இடையில 15 நிமிஷம் இடைவெளி விடுங்க, 10 நிமிஷம் விடுங்க, 5 நிமிஷம் விடுங்கன்ட்டு வரல. அது நாங்களா தீர்மானிக்கிறது. மகரிபுக்கு மட்டும் 7 நிமிஷம் போடுவான், 5 நிமிஷம் போடுவான். ஏன்டா இசாக்கு கெப் இல்லைன்றதுனால குயிக்கா மாரிப தொழுந்துடணும்னு பாங்குக்கு இக்காமத்துக்கு இடையில குறுகிய அளவில் டைமை கொடுக்குறான். அப்போ நாங்கள் டிசைட் பண்ணுறது தானே, அப்படி செய்யலாம். இப்போ என்ன விளங்குது? ஒருத்தர் வர்றாரு, தையத்துல் மஸ்ஜித் தொழுறதுக்கு அவருக்கு டைம் கிடைக்குது இல்லை, இமாம் ஜமாத் நடக்குது, ஜமாத்தில் தான் சேரணும். நான் தையத்துல் மஸ்ஜித் தொழுது முன் சுன்னத் தொழுது பிறகுதான் ஜமாத்தோட சேருவேன்னா சரி வருமா? சரி வராது. ஒருத்தர் வர்றாரு, பார்க்குறாரு 5 நிமிஷம் தான் இருக்குது, இந்த 5 நிமிஷத்துக்குள்ள 2 ரக்காத் தையத்துல் மஸ்ஜிதையும் திரும்ப வந்து லுஹரையும் முன் சுன்னத்தை எல்லாம் தொழுறதுக்கு டைம் இல்லை. அப்போ முன் சுன்னத்தை மட்டும் அவர் தொழலாம். 2 ரக்காத் தொழுந்துட்டு உட்காரணும், இதுதான் சட்டம். அப்போ இது தஹியத்துல் மஸ்ஜித் கணக்கில் வருது. ஆனால் ஜும்மாக்கு
தொழுதால் ஏற்கனவே வீட்டில் இருந்து என்ன செய்யலாம், அவர் தொழுந்து வரலாம். வந்த உடனே தையத்துல் மஸ்ஜித் தொழுதுட்டு தான் உட்காரணும் என்றது இல்லை. அவர் ஜும்மாக்கு வந்தால் உட்காரலாம். அப்போ தையத்துல் மஸ்ஜித் தொழுதுட்டு தான் உட்காரணும் என்றது இல்லை. கிடைச்சா தொழ, முன்கூட்டியே வந்தா, இமாம் ஏறுறதுக்கு முன்னாடியே வந்தா தையத்துல் மஸ்ஜிதை தொழுது, முன் சுன்னத்தையும் தொழுது, இமாம் மிம்பருக்கு ஏற காட்டில் இருந்து குத்துபாவையும் கேட்டு அல்லாண்டு போயிடலாம் தொழுதுட்டு. ஆனால் அதுக்கு வாய்ப்பு கிடைக்கலையா, வீட்டில் இருந்து என்ன செய்யலாம், முன் சுன்னத்தை தொழுது விட்டு வரலாம். இமாம் மிம்பருக்கு ஏறுறதுக்கு முன்னாடி பள்ளிக்கு வந்தா 2 ரக்காத் தையத்துல் மஸ்ஜிதை தொழலாம். இமாம் மிம்பரில் ஏறிட்டாருண்டா அப்படியே உட்கார்ந்து குத்துபாவை கேட்கறது நம்மளோட வேலை என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சும்மா யுசல்லி மா குத்திபலஹு, அவருக்கு விதியாக்கப்பட்டது எது விதியா வருமோ அதை அவர் தொழுது விட்டு, யூன்சித்து இதா தக்கல்லமல் இமாமு, இமாம் பேசும் பொழுது அவர் வாயை மூடிக்கொண்டு இருந்தால், இல்லா உஃபிரலஹு மா பைனஹு வபைனல் ஜும்அத்தில் உஹ்ரா, இந்த ஜும்மால இருந்து அடுத்த ஜும்மா வரைக்கும் அவர் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று ரசூலுல்லாஹ் சொல்ற செய்தி புகாரில 883வது செய்தியா பார்க்கிறோம். அப்ப என்ன வருது, இன்னொரு செய்தியில சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தியில 1537 பல்லையும் துளக்கிட்டு வாங்கன்றாங்க. சில பேர் பல்லு துளக்க மாட்டாங்க. அந்த காலத்துல இருந்த அரபிகள், காட்டரபிகள் எல்லாம் கொஞ்சம் தூய்மையில குறைவா இருந்ததுனால குறைஞ்சபட்சம் கிழமைக்கு ஒரு நாளாவது குளிக்க வைக்கணும்ன்றதுக்காக ரசூலுல்லாஹ் இதை சட்டமா போட்டாங்க. பல்ல தேய்ப்பா, ஒரு கிழமைக்கு ஒரு நாள் உழு செய்யும் முன்னாடியே பல் துளக்கிறது எங்களை மார்க்கத்தில் வழிகாட்டப்பட்ட உண்டு. அப்போ ஒரு நாளைக்கு 5 தடவையாவது நாங்கள் பல் துளக்கணும். ஆனால் ஜும்மா நாளில் இதை கட்டாயப்படுத்துகிறாங்க, வலியுறுத்துறாங்க. பல் துளக்கி குளித்து விட்டு எண்ணெய் தேய்த்து கொண்டு வாசனை திரவியங்களை தடவி அழகான ஆடைகளை அணிந்து ஜும்மாவுக்கு வந்து தொழுது இமாம் சொல்வதை கேட்டுவிட்டு செல்லுங்கள். இந்த ஓர்டரில் ஜும்மாவுடைய காரியங்களை செய்யணும் என்றது விளங்குது. இது எப்போ வரணும், நம்ம ஆட்கள் எப்படி செய்கிறாங்க, கடைசி நேரத்தில் ஓடி போயிட்டு கடைசி ரக்காத்தில் ஜாயிண்ட் ஆகி உடனடியாக தொழக்கூடியதை நாங்கள் பார்க்குறோமா இல்லையா, பார்க்குறோம். இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வேறு விதமாக நமக்கு வழிகாட்டுறாங்க. பாருங்கள் எப்படி வருது இந்த செய்தி, புகாரில் 881வது செய்தி. மனிது தசல யௌமல் ஜும்ஆத்தி, யாரு ஜும்மா நாளில் குளிச்சுட்டு, குசுலல் ஜனாபத்தி, குளிப்பு கடமையானால் எப்படி குளிப்போமோ அப்படி குளித்து. இப்போ என்ன விளங்குது, ஜும்மா நாளில் குளிக்கிறதுல வித்தியாசம் ஒன்று இருக்குது. சும்மா தண்ணியை தலைக்கு ஊற்றுறதில்ல குளிப்பு. நீங்கள் குளிக்கிறதா இருந்தால் என்ன செய்யணும், தண்ணியை எடுத்து வலது புறத்திலிருந்து ஆரம்பிக்கணும். ஊற்றிக்கொள்ள பிஸ்மில்லான்னு சொல்லி எந்த காரியத்தை செஞ்சாலும் பிஸ்மில்லா சொல்லணும். தண்ணியை எடுத்து வலது புறத்திலிருந்து ஊற்றி பிறகு இடது புறம், தலையை வலது இடது பிரிக்கணும் தானே. ஷவரில் பிடிக்கிறதா இருந்தால் ஒரு பாதியை பிடிக்கிறது, அதுக்கு பிறகு மறுபாதியை பிடிக்கிறது, வலது இடதண்டு ஆகிரும். இதானே முறை, வலதை முற்படுத்தணும். இப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, உசுலல் ஜனாபதி, குளிப்பு கடமையான நேரத்தில் நீங்கள் எப்படி குளிப்பீர்களோ, எப்படி குளிப்பு கடமையான குளிக்கிறது அது வேறையா, நிறைய பேருக்கு அதுலேயும் விளக்கம் இல்லை. என்ன செய்யணும், வளமையாக குளிப்பு கடமையான இல்லறத்தில் ஈடுபட்டு மனைவியோட சந்தோஷமாக இருந்தால் அவர் என்ன செய்யணும், அந்த உறுப்பை வந்து கழுவி கொள்ளணும். பிறகு அவர் அதே நேரில் குளிக்கிறதா இருந்தால் குளிக்கிறதுக்கு ஒரு முறையாக சொல்லி தரப்படுது. இல்லை காலையில் சுபோக்கு முன்னாடி குளிக்கிறதா இருந்தால் ஒரு உழு செஞ்சுட்டு படுக்கணும். இந்த மார்க்கத்தில் வழிமுறை முதல்ல பிஸ்மில்லா சொல்லி அவர் உழு செய்ய வேண்டிய உறுப்புகளை கழுவணும். உழு செய்து கொள்ளணுமா இல்லையா, காலை தவிர மற்ற பகுதிகள் எல்லாம் உழு செய்கிற உறுப்புகளை கழுவி கொள்ளணும். உழு செய்கிற மாயே உழு செய்யணும், காலை கழுவக்கூடாது. தண்ணி வந்து நல்ல தலையில் தேய்ப்பட்டதா என்றதை பார்க்கறதுக்காக ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, உழு செய்து விட்டு காலை மட்டும் கழுவாமல் தலையை மசூ செய்து காதையும் மசூ செய்து விட்டு 2 கைகளால் தண்ணீர் எடுத்து தலையை கோதுவார்கள். இப்படி கோதுவாங்க, நல்ல மண்டை ஓடு நலையிற அளவுக்கு கோதுவாங்க. இப்படி 3 தடவை கோதிட்டு அதற்கு பிறகு 2 கைகள் நிறைய தண்ணீரை எடுத்து உடம்பு முழுவதும் அதை போட்டுக்கொள்வார்கள். இப்படி வருதா இல்லையா? அப்போ நீங்கள் உழு செய்கிற மாதிரி செஞ்சுட்டு தண்ணி ஈர கையால் தலையை நல்ல கோதி மண்டையை நனைச்சிட்டு பிறகு தண்ணீர் எடுத்து வலது புறமும் இடது புறமுமாக உடம்பு முழுவதும் ஊற்றிக்கொள்வதுதான் குளிப்பு கடமையான நிலையில் குளிப்பது. இந்த மாதிரியே ஜும்மால குளிக்க சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அப்ப ஜும்மால எப்படி குளிக்கணும், ஜும்மாவில் நீங்கள் கடமையான குளிப்பு குளிக்கும் பொழுது உழு செய்வதை போன்று ஜும்மாவுக்காக குளிக்கும் பொழுதும் உழு செய்து விட்டு தான் நீங்கள் குளிக்க ஆரம்பிக்க வேண்டும். மண்டோட நனைய வைக்க வேணும், உடல் முழுவதும் தண்ணீரை ஊற்றி கொள்ள வேண்டும். பிறகு குளிப்பு கடமையானவங்க என்ன செய்வாங்க, கொஞ்சம் விலகி குளிச்ச இடத்துல இருந்து கொஞ்சம் நகர்ந்து 2 கால்களையும் கழுவிக்கொள்ள வேண்டும். இதே மாதிரி ஜும்மா நாளையும் நீங்க அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் நகர்ந்து 2 கால்களையும் கழுவிக்கொள்ள வேண்டும். இப்படி குளிக்கிறீங்களா?
இந்த மாதிரி தான் ஜும்மால குளிச்சுட்டு வர்றீங்களா, அல்லது வளமையான மாதிரி குளிச்சுட்டு பிறகு உழு செஞ்சுட்டு வர்றீங்களா? எல்லாம் தலைக்கீழ நடக்குதா? நிறைய சட்டங்கள் தெரியாம போகுதா? இப்ப நிறைய பேருக்கு இவ்வளவு நாள் இப்படி பண்ணலையே, ஜும்மாக்கு என்ன ஆச்சு, இவ்வளவு நாள் செஞ்ச ஜும்மாக்கு என்ன ஆகும் என்று யோசனை வரலாம். அது அல்லாஹ் தஆலா தண்டிக்க மாட்டான். தெரியாம செஞ்சா தண்டிக்க மாட்டான். ரப்பனா லா துஆஹித்னா இன் நஸீனா வஅக்தனா, இறைவா நாங்கள் மறந்து விட்டாலோ நாங்கள் தவறாக செய்து விட்டாலோ எங்களை நீ தண்டித்து விடாதேன்னு அல்லாஹ் துஆ கேட்க சொல்றாங்க. அப்படி துஆவை கேட்டுட்டு இஸ்திக்பார் செய்து பிறகு நீங்கள் அதை சரியான முறையில் செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சும்மராக ஃபக அன்னமா கர்ரப பதனா, பிறகு அவர்கள் யார் நேரத்தோடு வர்றாங்களோ அவங்களுக்கு ஒரு ஒட்டகம் அறுத்த நன்மை கிடைக்கும். வமன்ராக ஃபிஸ்ஸாத்தி சானியா, யார் ரெண்டாவது நேரத்தில் வர்றாங்களோ ஃபக அன்னமா கர்ரப பகரா, அவர் மாடு அறுத்த நன்மையை பெற்றுக்கொள்வார். வமன்ராக ஃபிஸ்ஸாத்தி சாலிசா, மூன்றாவது நேரத்தில் யார் வருவாங்களோ ஃபக அன்னமா கர்ரப கபஷன், அவர் ஒரு கொம்புடைய ஆட்டை குர்பானி கொடுத்தவர் போலாவார். வமன்ராக ஃபிஸ்ஸாத்தி ராபிஅத்தி, யாரது நாலாவது நேரத்தில் வருவாங்களோ ஃபக அன்னமா கர்ரப தஜாஜத்தன், அவர் ஒரு கோழியை குர்பான் செய்த நன்மையை அடைந்து கொள்வார். வமன் ராஹ ஃபி ஸாத்தில் ஹாமிஸத்தி, யார் ஐந்தாவது நேரத்தில் வருவாரோ ஃபக அன்னமா கர்ரப பைலத்தன், அவர் ஒரு முட்டையை தர்மம் செஞ்ச, முட்டை அறுக்கலவே முட்டையை தர்மம் செய்த நன்மையை அடைந்து கொள்வார். ஃபைதா ஹரஜல் இமாமு, இமாம் வெளியேறிய உடனே ஹலரத்தில் மலாயிகா, வானவர்கள் அந்த சபையில் ஆஜராகி விடுவார்கள். யஸ்தமிஊன திக்ர, இமாமுடைய சொற்பொழிவை கேட்பதற்காக. இப்போ ஒவ்வொரு ஜும்மாலையும் எங்களோட யார் உட்கார்ந்து கொண்டு இருப்பாங்க? பக்கத்தில் மலக்குமார்கள் உட்கார்ந்து இருப்பாங்க. ஹாய் என்று பேசலாமா? எங்களுக்கு விளங்காது. மலக்குமார்கள் கண்களுக்கு விளங்குமா? விளங்காது. ஆனால் பக்கத்தில் என்ன செய்கிறாங்க? உட்கார்ந்து அவங்களும் ஹுத்துபா பண்ணுறான், ஹுத்துபா விட்றானா, நல்ல புருதா விட்றானாண்டி பார்த்து கொண்டு இருப்பாங்க. அவனை ஒழுங்கா சொல்கிறானா, மார்க்கத்தை ஒழுங்கா பேசுகிறானா, அதையும் பார்ப்பாங்க. நம்ம ஆக்களோட ஹுத்துபாக்களுக்கு போங்களே, பாதி பேர் தூக்கத்தில் ஹுத்துபா முடியும், மீதி பேருக்கு என்னமோ சொல்றானா, கடைசியில் உற்சாகப்படுத்துறதுக்கு ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் எல்லாம் ஆமீன் என்று, எதுக்கு ஆமீன் சொன்னே தெரியாது. இப்படி ஒரு உயிரோட்டம் இல்லாத, ரூஹானியத் இல்லாத ஹுத்துபாக்கள் நடக்குது. இந்த மாதிரி இல்லாம படிக்கக்கூடிய, கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஹுத்துபாவாக அதை ஆக்கணும் என்றதும் விளங்குது. வானவர்கள் செய்யமெடுப்பார்கள். நீங்கள் என்ன செய்யணும்? கூர்ந்து கவனிச்சு கேட்கணும். இது பகல் டைம்ல, பிஸியான டைம்ல, பசியான நேரத்தில் குளிச்சு போட்டு வந்த உடனே தூக்கம் தன்னால வரத்தான் செய்யும். ஆனா அலர்ட்டா இருக்கணும், இமாம் சொல்வதை கேட்கணும், இமாம் என்ன சொல்றாருன்றதை பார்க்கணும் என்று ரசூலா சொல்றதை பார்க்கிறோம். முந்தி வருபவர்களுக்கு இமாம்கள் பதிவு செய்வாங்க. லேட்டா வர்றவங்க இந்த ஒன்னாவது நேரத்தில், ரெண்டாவது நேரத்தில், மூணாவது நேரத்தில், நாலாவது நேரத்தில், அஞ்சாவது நேரத்தில் என்னாங்களே, இதெல்லாம் எப்ப? இமாம் மிம்பருக்கு ஏறுறதுக்கு முன்னாடி, ஏறுறதுக்கு பின்னாடி உள்ள நேரங்கள் எல்லாம் இல்லை. ஒன்னாவது நேரம் இமாம் மிம்பருக்கு ஏறுறதுக்கு முன்னாடி, ரெண்டாவது நேரம் இமாம் ஏறுறதுக்கு பின்னாடி என்றது இல்லை. இது எல்லா நேரமும் இமாம் மிம்பருக்கு ஏறுறதுக்கு முன்னாடி உள்ள 5 நேரங்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதா கான யௌமுல் ஜும்ஆத்தி, ஜும்ஆ நாளா இருந்தா கான அலா குல்லி பாபின் மின் அப்வாபில் மஸ்ஜிதி மலாயிகா, பள்ளிவாசல்ல எல்லா வாசல்களிலும் வானவர்கள் நின்று கொண்டிருப்பார்கள். யக்துபூனல் அவ்வலு ஃபல் அவ்வலு, வார ஒவ்வொருத்தரையும் அவர்கள் பதிவு செய்து கொண்டிருப்பார்கள். ஃபைதா ஜலசல் இமாம், இமாம் உட்கார்ந்த உடனே தவவு சுஹுஃப, அவர்கள் ஏடுகளை மூடிக்கொள்வார்கள். வஜாஉ யஸ்தமிஊன திக்ர, பயானை கேட்பதற்காக, திக்ரை கேட்பதற்காக அமர்ந்து கொள்வார்கள். எல்லா பதிவுகளும் இமாம் ஏறுறதுக்கு முன்னாடி. ஏறுறதுக்கு பின்னாடி ஜும்மாக்கு வரவங்க எல்லாம் வானவர்களுடைய பதிவேட்டில் ஜும்மா தொழுதவர்களாக கருதப்பட மாட்டார்கள். அது மிகப்பெரிய ஒரு பாவமாக கருதப்படும் என்பதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ இதில் கவனம் செலுத்தணும். இது சஹீஹ் முஸ்லிமில் 1554வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்ததாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மன் கஸ்ஸல வகுத்தசல, யார் ஒருத்தர் தலையை கழுவி குளித்து தூய்மையாகி கொண்டு வகதா வபுத்தகர, ஆரம்ப நேரத்திலேயே புறப்பட்டு முந்தியே பள்ளிக்கு வந்து நேரத்தோடு வந்துடணும். இமாம் மிம்பர்ல ஏறுற டைம் 12:30 இருந்தால் ஒரு 11:30 வந்தால் மிக மிக சிறப்பானது. ஆனால் அந்த நேரங்கள் பிரச்சனையாக தானே. இப்போ கோழி, ஒட்டகம், கொம்புள்ள ஆடு, கோழி, முட்டைலாம் வருது தானே. இதில் நாங்கள் ஒட்டகத்தை பிடிக்கிறதுக்கு தானே பார்க்கணும். ஒட்டகம் வேண்டாம், ஒட்டகம் ஒன்றை தர்மம் செய்கிறதுக்கு எல்லாம் எங்களுக்கு சான்ஸ் இருக்குதா? இந்த காலத்தில் ஒட்டகத்தில் விலையை கேட்கலுமா? ஒரு மாட்டை குர்பான் பண்ணுறதுக்கு விலை கேட்கலுமா? லட்சக்கணக்கில் அடிக்கிறான், கண்ணை பொத்தி அடிக்கிறான் விலையை. மாட்டரிச்சிக்காரங்கள்ட்ட ஒரு மாஃபியா ஒன்று இருக்குதுங்க. அது ஒரு தனி தலைப்பாக பேச வேண்டியது. சமூக ரீதியான ஒரு பிரச்சனை. மாஃபியாக்காரங்க அப்படி ஒரு கூட்டம் நேர்மையாக செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. விலையை தானே உயர்த்துவாங்க. சில வியாபாரிகளுக்கு, ரிட்டெயிலாக பண்ணுற வியாபாரிகள் நிர்பந்திக்கப்படுவாங்க. ஹோல்சேலாக சில பேர் பண்ணுவாங்க பாருங்கள்.
இடையில இருந்து விலையை ஏத்துறதுக்காகவே திட்டமிட்டு சதி பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் நடக்கும். சரி, அப்ப எங்களுக்கு தர்மம் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்காதா? நாங்க என்ன பண்ணணும்? நாங்க இந்த மாதிரி சான்ஸை பயன்படுத்தி கொள்ளணும். அப்ப முந்தி வந்துக்கோங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படி வந்தா, நேரத்தோட வந்தா, வதனா மினல் இமாமி வலம் யலுகு, அவர் நேரத்தோட வந்து இமாமுக்கு பக்கத்திலேயே இருந்தால், ஜும்மாலெல்லாம் என்ன பண்ணணும்? எல்லாம் செவரை தேடிக்கொண்டு ஓடுறீங்க, சாயிரத்துக்கு தூணை தேடிக்கொண்டு ஓடுறீங்க. இதெல்லாம் நாங்கள் பண்ணுற மிஸ்டேக். ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? இமாமுக்கு கிட்ட வந்து நில்லு. இமாம் பக்கத்தில் யாருமே இல்லை. எவ்வளோ துருப்பாக்கியம்னு பாருங்க. எல்லாரும் பங்கை தேடுறீங்க, ஃபேன் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறீங்க, தூணை தேடுறீங்க, செவரை தேடுறீங்க, சேரை தேடுறீங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? வதனா மினல் இமாம், இமாமுக்கு யார் பக்கத்தில் நிற்கிறாரோ பக்கத்தில் வந்து, நீங்கள் இந்த வரிசையில் ஆரம்பம் இந்த இடம், இங்கே வந்து உட்காரணும், இந்த இடத்துல இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். இதுதான் அந்த இமாமுக்கு நெருக்கமானது என்பது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலம் யலுகு, எந்த வீணான காரியமும் செய்யாமல். ஏண்டா தூரமாக நின்று வைங்களே, இமாம் வரக்காட்டில் என்ன பண்ணுவீங்க? ஃபோனை கிண்டுவீங்க. இமாம் வரக்காட்டில் என்ன பண்ணுவீங்க? அந்த பாயை கிண்டுவீங்க, அல்லது ஒரு டேப்பை இழுத்து விடுவாங்க, சும்மா இருக்க மாட்டாங்க. அல்லது பெஞ்சில் ஏதாவது பானியை பிடுங்கி விடுவாங்க. கை வந்து சும்மாவே இருக்காது. எங்களோட மனசு வந்து குரங்கு மாதிரி தானே, பாஞ்சு கொண்டே இருக்கு. என்ன சரி, தூண்டி கொண்டே இருக்கும், எதையாவது நோண்டி கொண்டே இருக்கும். இந்த நோன்ற பழக்கம் செய்வாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கானலஹு பிகுல்லி ஹுத்துவத்தின் அமலு சனத்தின் சியாமுஹா வகியாமுஹா. இப்படி நெருக்கமா வந்து வீணான காரியங்களில் ஈடுபடாமல் யார் இருக்கிறார்களோ அவர்கள் ஒரு வருடம் முழுவதும் நின்று நோன்பு பிடித்து வணங்கிய நன்மையை அடைந்து கொள்வார்கள். இப்ப விளங்குதா? கேட்ட பிறகாவது யாராவது வர்றீங்களா? வரமாட்டேன்றது. இதான் நம்ம ஆக்களோட பலவீனமான ஈமான் என்றது. இந்த பலவீனங்களை விட்டு நாங்கள் மாறணும். இது நசாயில 1398வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஜும்மா நாளில் நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்களில் இன்னும் மிக முக்கியமான ஒரு விஷயம்தான், இமாம் உரை நிகழ்த்தும் பொழுது நாங்கள் வந்து வாயை மூடிக்கொண்டு அதை கேட்கணும். வாய் பேசக்கூடாது, அது புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடாது. மைண்ட் வாய்ஸ் சில பேர் எப்போ முடிப்பானோ தெரியலை, எப்போ முடிப்பானோ தெரியலை, இப்படி மைண்ட் வாய்ஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் செய்தானியுடைய ஊசலாட்டங்கள். இமாம்களும் தெரிஞ்சு கொள்ளணும். அவங்க எடுத்த குறிப்பாக முடிக்க காட்டிலும் பேசுவாங்க, அது வேற விஷயம். ஆனால் அது ஒரு கண்டென்ட் கண்டினியூட்டியாக போகணுமென்றதுனால. ஆனால் சுருக்கமாக இமாம் முடிக்க தெரிஞ்சு கொள்ளணும். ஆனால் கேட்பவர்கள் கூர்ந்து கவனிச்சு, ஏன்னா கிழமைக்கு ஒருக்க கேட்குற பயம் தானே. ஆரம்பத்திலலாம் கொள்கைவாதிகள் பயான்களை கேட்கறதுக்கு ஓடினாங்க, குர்ஆன் ஹதீஸை தேடுவாங்க, வீட்டிலலாம் அடுக்கி வைப்பாங்க கிதாபுகளை. ஆனால் இப்போ உள்ளவங்க நிலைமை என்ன? இருக்கிற கிதாபுகளெல்லாம் தானம் பண்ணுற அளவுக்கு தான் நிலைமை மாறுது. வாசிக்கிறதுக்கு டைம் இல்லை, எல்லாம் ஃபேஸ்புக் வீரர்களாக மாறிட்டாங்க. ஃபேஸ்புக்கில் வாசித்து தெரிஞ்சு கொள்ள வேண்டுவாங்க. டிவியில் ஒரு நியூஸை பார்க்க மாட்டாங்க, கேட்டால் ஃபேஸ்புக்கில் பார்த்து கொள்ளாடுவாங்க. ஃபேஸ்புக்கில் வர நியூஸ் எல்லாம் அது ஒரு குப்பை நியூஸ் தான் வரும், குறிப்பிட்ட நியூஸ் தான் வரும். அப்போ எல்லாம் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கணும்னா நாங்கள் வந்து அந்த சொற்பொழிவுகளை குறைஞ்சபட்சம் கிழமைக்கு ஒருக்காவது இவனை மார்க்க ரீதியாக சொன்னால் தான் கேட்பான்ன்றதுனால அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு ஏற்பாடை செஞ்சான். அதை கவனமாக கேட்கணும் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. புகாரில் 934வது செய்தியில், இதா குல்தலி சாஹிபிக்க, ஜும்மா நாளில் நீங்கள் உங்களோட சகோதரனுக்கு சொன்னால், யௌமல் ஜும்அத்தி அன்சித், ஜும்மா நாளில் சகோதரனுக்கு வாய மூடு, பேசுறதை கேளு என்று சொன்னால், வல் இமாமு யஹ்துபு, இமாம் குத்துபா செய்து கொண்டிருக்கும் பொழுது நீங்க பக்கத்தில் இருக்கிறவனுக்கு வாய மூடி கேளு என்று சொன்னாலும், ஃபகது லகவுத, நீ உன்னுடைய ஜும்மாவை பாழாக்கி விட்டாய். பேசாம கேட்கணும், என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் கேட்கணும். அதுக்காக ஒருத்தர் ஃபேன் வந்து மண்டல விழுந்துருச்சு ஜும்மா நேரத்தில், பேசாமல் இருப்பானா உசுறு போயிட்டுரும். அந்த நேரத்தில் என்ன செய்யணும்? தேவைக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணுமா இல்லையா? அப்போ தேவைக்கு என்ன செய்யலாம்? பேசி கதைச்சிக்கொள்ளலாம். இப்படி இருக்கணுமே தவிர, ரசூலுல்லாஹ் மிம்பரில் இருக்கும் பொழுது ஒரு அரபி ஒருத்தர் கிராமவாசி ஒருவர் சொல்லுவார், அல்லாஹ் எங்களுக்கு மழையே இல்லை, மழைக்கு வேண்டி அல்லாஹ்க்கு துவா கேளுங்கன்னா ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? அப்படி மிம்பரில் இருந்தே துவா கேட்பாங்க. அடுத்த வாரம் ஜும்மால அவர் அதே அரபி வர்றாரு, அல்லாஹ் நீங்கள் கேட்ட துவால மழை பெஞ்சு ஆட்டு பண்ண மாட்டு பண்ண விவசாயம் எல்லாம் அடிபட்டு போகுது தண்ணியில், மழையை நிறுத்த சொல்லுங்க, அல்லாவே மழையை வேறு பகுதிக்கு அனுப்பிக்கோ, இங்கே நிறுத்துறன்றாங்க. அப்போ கண்டினியூவாக ஒரு வாரம் பெஞ்சு மழை, அப்படி பெய்கிற அளவுக்கு இது கேட்டாங்கன்னு வருதா இல்லையா? தேவைக்கு பேசலாம், தேவையில்லாமல் பேசக்கூடாது. சில விஷயங்கள் இருக்கும், பேசுறது நியாயமாக இருக்கும், ஆனால் எந்த சபையில் பேசணும்ன்றது புரிஞ்சு பேசணும். இடம் பொருள் ஏவல்ன்றது இதுக்கு தான். எதை பேசுகிறோம்ன்றதை கவனிக்கணும், என்ன ஏவல் எந்த இடத்துல எது பொருத்தமாக இருக்கும்ன்றதை கவனிக்கணும். சில விஷயங்கள் பேசுவது நியாயமாக நீதியாக இருந்தாலும் பேசுகிற சபை பொருத்தம் இல்லை என்றால் மௌனமாக இருக்க வேண்டும். அதுக்கு இது ஆதாரம் தானே. அந்த இடத்துல இன்னொருத்தன் பேசுகிறாங்க, பேசினா இமாமுக்கு டிஸ்டர்ப் தானே, இவர் பேச வேணாம் என்றது நியாயமா இல்லையா?
நியாயம். ஆனால் ரசூல் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இவன் பேச வேணாம் அவன் சொல்ல, அவன் அதுக்கு பதிலாக நீ உன்ட வேலையை பாருன்னு சொல்ல, மீண்டும் நான் நல்லதை தானடா சொன்னேன் இவன் சொல்ல, உன்ட வேலையை நீ பார்த்துக்கோ எனக்கு நன்மை அடைஞ்சு கொள்ள இவன் சொல்ல, அது சர்ச்சையாக 4 பேர் என்ன ஆச்சுன்னு கேட்க சபையை கலைஞ்சிருமா இல்லையா? மொத்த ஜும்மாவும் இல்லாமல் போயிருமா இல்லையா? அதனால இப்ப நீ பேச ஆரம்பிச்சா அவன் என்ன செய்வான்? குழப்பமாகிரும். பேசுறதை நிறுத்தாம டபுள் மடங்கா மாறலாம். அதனால சொல்ல தேவையில்ல. ஒருத்தன் தனியாவே பேசுறான்னு வைங்க, எல்லாம் சைலண்டா இருக்கிறாங்க. ஒருத்தன் தனியா பேசுறான், போன்ல எப்படி ஒரு தனியா போனை பார்த்து மெசேஜ் வந்து கத்தி பேசிட்டான்னு வைங்க, எல்லாரும் பூஞ்ச பார்த்து உருக்கினாலே அவன் வாய் அடக்கி கொள்வான் இல்லையா? இந்த மாதிரி ஒரு செட்டப்பை உளவியல் ரீதியாக ரசூலுல்லாஹ் சொல்றதை பார்க்குறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த ஜும்மாக்கு வரும்போது இமாம் வந்து உரை நிகழ்த்தும் போது வமன் மஸ்ஸல் அஸா ஃபக்கது லகா, யார் ஒரு தரையில் கிடக்கும் கம்பை தொட்டு விளையாடுகிறாரோ அவர் ஜும்மாவை பால்படுத்தி கொண்டார். இந்த பாயை நோண்டுவாங்க பல பேர், நாங்களும் கஷ்டப்பட்டு பாயை வாங்கி வைப்போம், இவங்க வந்து ஒவ்வொரு நாராக பிரித்து விட்டுட்டு போவாங்க, பாயை ஒட்டி ஆகிடும். இவங்களுக்கு சொல்கிறாங்க, நீ வந்து கம்பு துண்டெல்லாம் எடுத்து விளையாடாத, நீ ஜும்மாவை நாசம், சும்மா இருக்காதுங்க, இப்படி நோண்டி இருப்பான். ஏழாட்டி முடிய பிப்பான், தாடியை பிச்சு எடுப்பான், இப்படி கடிச்சு ஏழாதவங்க பாருங்க, இது என்று பிச்சு தாடியை கடிச்சு எடுத்துருவான். முடியலை, நெவத்தை கடிப்பாங்க, எதையாவது பண்ணி தொலைக்கணும் என்றதுனால, எதையாவது வீணாக்கிடுவாங்கன்றதுனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கவனி, சொல்வதை கவனி. இது சஹீஹ் முஸ்லிம்ல 1557வது செய்தியாக வருது. அப்போ இந்த ஜும்மால நாங்கள் என்ன செய்யணும்? நல்ல இதாக செஞ்சு கொள்ளணும். ஜும்மாவை வந்து நாங்கள் சரியான நேரத்துக்கு வரணும். ஜும்மாவில் எந்த விதமான ஒரு குளறுபடியும் இல்லாமல் உரையை கேட்கணும் என்று விளங்குது. அடுத்தது, இந்த ஜும்மாவுக்கு வராட்டி அது தண்டனைக்குரிய ஒரு குற்றமாகும். ஏனைய தொழுகைகளுக்கு வராட்டியும் தண்டனைக்குரிய குற்றம். ஆனால் இதுக்கு ரசூலுல்லாஹ் பிரத்யேகமாக சொல்கிறாங்க. முஸ்லீம்ல சஹீஹ் முஸ்லீம்ல 1570வது செய்தி, லயன்தஹியன்ன அக்வாமுன் அன் வதுஹில் ஜும்ஆத்தி அவு லயஹ்திமன்னல்லாஹு அலா குலூபிஹிம். ஒரு சாரார் வருவார்கள், அவர்கள் எந்த நிலையில் இருப்பாங்கன்னு சொன்னால், அவங்க ஜும்மாவை வந்து வீணாக்குவாங்க. அப்படி ஜும்மாவை கைவிடக்கூடிய அவர்கள் அதை விட்டு விலகி கொள்ளட்டும். ஏனென்றால் லயஹ்திமன்னல்லாஹு அலா குலூபிஹிம், அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் முத்திரையிட்டு விடுவான். ஜும்மாக்கு வராமல் இருந்துடாதீங்க, அல்லாஹ் உள்ளத்துக்கு சீல் அடிச்சிடுவான். சும்மல கூனுன்ன மினல் காஃபிலீன், பிறகு அவர்கள் அல்லாஹ்வினால் அலட்சியம் செய்யப்பட்டவர்களாகவே கருதப்பட்டு விடுவார்கள். மார்க்கத்தில் ஈடுபாடே வராது உள்ளத்துக்கு. ஜும்மாக்கு வராம விட்டா மார்க்கத்தில் ஈடுபாடே வராத அளவுக்கு அல்லாஹ் அலட்சியமாக்கி விட்டுருவான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சில பேர் பாருங்க, ஜும்மா தொழுதையான்னு கேட்டா நான் 2 வருஷமா தொழலான்டுவான், வாய் கூசாம சொல்லுவாங்க. நான் ஜும்மாக்கு போயிட்டு 2 வருஷம் ஆகுது, 3 வருஷம் ஆகுது, ஜும்மாக்கு போயிட்டு ரொம்ப நாள் ஆகுது. கள்ளப்பயல்கள் இருக்கிறாங்க, ஜும்மாவை கூட தொழாது. இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆக மட்டகரமான முஸ்லீம்கள் யாரு? ஜும்மா முஸ்லீமும் சும்மா முஸ்லீமும் தானே. இதில் குறைஞ்சபட்சம் ஜும்மா முஸ்லீமாவாக சரி இருக்கணுமா இல்லையா? ஐவேளை தொழுகையத்த ஒழுங்கா தொழுறா இல்லை, ஜும்மாவையாவது நீ தொழ மாட்டியா? ஐவேளை தொழுகையை தொழாட்டி தண்டனை இருக்குது. மறுமையில் முதலாவது கேள்வி அதை பற்றி தான். அப்போ ஜும்மாவை விட்டால் எந்த அளவுக்கு அது பாவமாக மாறும் என்றதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மன் தரக்கல் ஜும்ஆத்த சலாசத்த மர்ராத், யார் 3 தடவைகள் ஜும்மாவை விட்டு விடுகிறார்களோ தஹாவுனன் பிஹா, அலட்சியமாக நோய்வாய்ப்பட்டு வராமல் இருந்தால் வேறு விஷயம், வேணுக்கெண்டே வராமல் பொடுபோக்கா விட்டால் தபா அல்லாஹு அலா கல்பிஹி, அவனுடைய உள்ளத்தில் அல்லாஹ் முத்திரையிட்டு விடுவான் என்று சொன்ன செய்தி திருமிதியில் 500வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே ரசூலுல்லாஹ் இன்னும் சொல்றாங்க, லகது ஹமம்து அன் ஆமுர ரஜுலன் யுஸல்லி பின்னாசி, ஜும்மா நாள்ல யாராவது ஒரு மனிதரை தொழுகையை நடத்த சொல்லி உத்தரவிட்டுட்டு சும்மா உஹர்ரிகாலா ரிஜாலில் யதஹல்லஃபூன அனில் ஜும்ஆத்தி புயூதஹும், ஜும்மாக்கு வராம வீடுகளில் தங்கி இருக்கிறாங்களே அவங்களோட வீடுகளை போய் நான் தீ வைத்து எரிக்க நினைப்பதுண்டு அப்படின்றாங்க. வீடுகளை பற்ற வச்சு போட்டுருவேன் என்றாங்க சொல்லுவோம். அப்போ ஜும்மா, இது சஹீஹ் முஸ்லிம்ல 1156வது செய்தியாக பதிவு செய்திருக்குது. ஜும்மாக்கு கட்டாயமாக வந்தே ஆகணும் என்றது விளங்குது. பெண்களும் ஜும்மால கலந்து கொள்ள அவங்களுக்கு கட்டாயம் இல்லை. ஐவேளை தொழுகையும் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுவது கட்டாயம் இல்லை, ஜும்மாவுக்கு வருவது கட்டாயம் இல்லை. அவங்க வளமையாக லுகர் தொழுகை தான் தொழணும். ஆனால் ரசூல்லோட காலத்தில் பெண்கள் வந்திருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு பெண் அறிவிக்கிறாங்க, நான்
அஹத்து காஃப் வல் குர்ஆனில் மஜீத் மின் ஃபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமல் ஜுமாத்தி. நான் காஃப் வல் குர்ஆனில் மஜீத் என்ற சூரத்துல் காஃப் 50வது அத்தியாயத்தை ரசூலுல்லாஹ் ஜும்மால ரசூலுல்லாஹ் ஓதி தான் நான் அதை மனப்பாடம் செஞ்சு கொண்டேன். வஹுவ யக்ரவு பிஹா அலல் மிம்பரி ஃபி குல்லி ஜுமாத்தின். எல்லா ஜும்மாலையும் ரசூலுல்லாஹ் அதை ஓதுவாங்க மிம்பர்ல என்று சொல்லக்கூடிய செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அம்ரா பின்த் அப்துர் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய நபி தோல்வியினுடைய சகோதரி இந்த செய்தியை அறிவிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே ஜும்மால பெண்களும் என்ன செய்யலாம், கலந்து கொள்ளலாம். ஆனால் கட்டாயம் இல்லை. இப்போ வேற பள்ளிவாசல்களில் பெண்களுக்கு ஜும்மாக்கு வாய்ப்பு கொடுக்கறது இல்லை, நாங்கள் கொடுக்குறோம், நம்ம பெண்கள் வருவதில்லை. எப்படி துரதிருஷ்டவசம் பார்த்தீங்களா, எவ்வளோ அலட்சிய போக்குன்னு பார்த்தீங்களா. நாங்கள் அனுமதி கொடுத்துருக்குறோம், ஆனாலும் வர்றாங்க இல்லை. அது அவங்களோட மறுமை வாழ்க்கை, அவங்க சிந்தித்து செயல்பட்டு கொள்ளணும். ஜும்மாக்கு பெண்கள் கண்டிப்பாக வாங்க, உங்களுக்கு கட்டாயம் இல்லை, ஆனாலும் இந்த சலுகைகளை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. சஹாபிய பெண்கள் குர்ஆன் வசனங்களை எல்லாம் மரணம் செய்கிற அளவுக்கு ஜும்மானால பயன்படுத்தி இருக்கிறாங்கண்டா எவ்வளோ மறுமைக்கான விஷயங்கள் ஆர்வமாக இருந்தாங்கன்றது விளங்குது. எனவே பெண்களும் ஜும்மால கலந்து கொள்ளலாம், அனுமதி கட்டாயம் இல்லாத நிலையில் அனுமதிக்கப்பட்ட ஒரு நிலையாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இது போன்ற ஒழுக்கங்களை கடைப்பிடிச்சு நாங்கள் ஜும்மால கலந்து கொள்ளணும். இறுதியாக எங்களோட சமூகத்தில் பல பேரும் தெரியாத ஆனால் அறிய வேண்டிய ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடித்து கொள்கிறேன். ஜும்மால ஒருத்தர் 2வது ரக்காத்தில் கலந்து கொள்கிறாரு, ஒன்றுக்குமே வரலை. கடைசி நேரத்தில் இமாம் 2வது ரக்காத்தில் இருக்கும்போது கலந்து கொள்கிறாரு. இவருடைய நிலை அல்லது முதல் ரக்காத்தில் ருக்குவுக்கு பிறகு கலந்து கொள்கிறாரு. இப்போ ரக்காத்தில் அடையணும் என்று சொன்னால் எப்போ அடைஞ்சு கொள்ளணும், ருக்குவோடு அடைஞ்சு கொள்ளணும் அல்லது ருக்குவுக்கு முன்பு அடைஞ்சு கொள்ளணும். இவர் ருக்குவுக்கு பிறகு அடைந்து கொண்டால் இமாம் தொழுகும் போது அவரும் என்ன செய்கிறாரு, தொழுகிறாரு. இவர் என்ன செய்யணும், இமாம் சலாம் கொடுத்தோடனே நம்ம ஆக்கள் சொல்லுவாங்க அவர் ருக்குவுக்கு பிறகு வந்துட்டாரு, தொழுகையை அடைஞ்சு கொள்ளலை. அவர் இமாம் தொழுது அந்த 2 ரக்காத் என்ன செய்யணும், பின்னாடி இருந்து தொழணும். பின்னாடி இமாம் சலாம் கொடுத்த பிறகு 2 ரக்காத் தொழுது அவர் ஜும்மாவை அடைஞ்சு கொண்டது ஆகுவார் என்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. இமாம் ஆரம்ப நேரத்திலே வரணும். அல்லாஹ்வின் பார்வையில் இமாம் மிம்பருக்கு ஏறின பிறகு ஜும்மாக்கு வந்ததா கருதப்படாது. ஏண்டாலும் அதுக்காக நாங்கள் வராமல் இருக்கலுமா, வரத்தானே வேணும். ஒருத்தர் லேட்டாக வர்றாரு, ருக்குவுக்கு பிறகு ஆரம்ப தொழுகையில் 2 ரக்காத்தில் ஆரம்ப ரக்காத்தில் ருக்குவுக்கு பிறகு வராரு, அவர் இப்போ ரக்காத்தை அடையலை. ஆனால் இமாம் ஜமாத்தை அவர் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணால் அவருக்கு எத்தனை ரக்காத் இமாம் ஜமாத்தை ஃபாலோ பண்ணால் கிடைக்குது, முதல் ரக்காத்தில் ருக்குவை கிடைக்கல, 1 ரக்காத்தானே கிடைக்குது, 1 ரக்காத். இப்போ அவர் மீதம் பாக்கி தொழ வேண்டியது 1 ரக்காத்தா 4 ரக்காத்தா. இமாம் 2 ரக்காத் தொழுதா 1 ரக்காத் தான் தொழணும் என்று நினைப்பாங்க. ஆனால் அவர் ஜும்மாவை அடையவில்லை, எனவே அவர் லுகர் தொழுகை தான் தொழ வேண்டும். அவர் மீதம் 3 ரக்காத் தொழுது லுகரைத்தான் தொழணும். இந்த மார்க்கத்தில் சட்டம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நேரடியான செய்திகள் இதற்கு ஆதாரமாக இருக்கிறது. இவள் விளங்குதா, இப்போ ஜும்மா மிஸ் ஆனால் மொத்தம் போச்சுன்னு அர்த்தம். அதனால் நேர காலத்தோட ஜும்மாக்கு இந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.